ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கிறேன். ஸோ யூஐ டிசைனர்ஸ், ஹூ இஸ் யூஐ டிசைனர்? யார் யூஐ டிசைனர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், ஒரு மொபைல் ஆப் பண்ணுற கம்பெனி, இல்லை ஒரு வெப் ஆப் பண்ணுற கம்பெனி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரீட்டைல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு ஒரு டிசைனிங் டீம் தேவைப்படும். இப்போது நாட் ஒன்லி விசிட்டிங் கார்டு டிசைன்ஸு, பேம்ப்ளெட் டிசைன்ஸ் அவங்க கிடையாது, விஷுவல் டிசைனர்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வெப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறவங்க. வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். அப்படி மொபைல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஸ்கில் செட் வச்சுருக்கிற பர்சன் தான் யூஐ டிசைனிங். ஸோ யூஐ டிசைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HTML CSSலாம் தெரிஞ்சிருக்கணுமா, கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி நீங்கள் வந்து கோடிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். HTML CSS எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்போனண்ட், ஒரு யூஐ காம்போனண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்படி மேலேருந்து கீழே வருது. ஓகே, இந்த மேலேருந்து கீழே வருன்ற ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சால் தான் உங்களால் எஃபெக்டிவாக டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால் CSS நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CSS தெரிஞ்சுக்கணுன்னா w3schools.com அப்படின்னு போனீங்கன்னா நிறைய CSS காம்போனண்ட்டு, HTML காம்போனண்ட்ஸ்லாம் டுட்டோரியல் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூஐ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மொபைல் ஆப் காம்போனண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காம்போனண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு எஃபிஷியன்ட் யூஐ டிசைனராக மாறுவீங்க. வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூஐ டிசைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டிசைனர்ன்றவங்க ஒரு டீம். ஓகேங்களா, அது ஒரு டீமான ஒர்க்கு. ஓகேங்களா, ஒரு ஆப் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும். ஒரு பட்டன் வைக்கணும், ஓகேங்களா, ஒரு கலர் மாற்றணும், ஒரு கார்டு டிசைன் பண்ணணும், ஒரு பேனர் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும். அந்த மாதிரி பல்வேறு பட்டமான ஒரு ஒர்க்கு வரும். இந்த மாதிரி தினமும் ஒரு புது ஒர்க்கு வந்துனே இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யூஐ டிசைனர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய காம்பனண்ட் கிட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஒரு ஆப்புக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் டிசைன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் அசட்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் ஃபார்ம் இருக்கும், லாகின் சைன்அப் பண்ணுற ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, டேஷ்போர்ட் இருக்கும், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும், ட்ராப் டவுன்ஸ் இருக்கும், மெனூஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபோட்டோஸ் இருக்கும், ஹெடர்ஸ் இருக்கும், ஒரு பேசிக் லேஅவுட்டோடைய டிசைன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே க்ரியேட் பண்ணிடுவாங்க. முன்னாடியே ப்ரீடிஃபைண்டாக ஒரு ஆப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. தட் இஸ் கால் காம்பனண்ட் டிசைனிங். அப்படி இல்லைனா யூஐ கிட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த கிட்டை டெவலப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க தேவைப்படும் போது க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ சப்போஸ் ஒரு புது ரிக்குவயர்மெண்ட் வருது, அந்த மாதிரி அந்த கிட்டில் அவைலபிளாக இல்லைன்னா அப்போது அந்த கிட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான ஒரு புது யூஐயை ரெடி பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கேலண்டரோடைய யூஐ பண்ணணும், அதை வந்து பண்ணால் விட்டுட்டாங்கன்னா அப்போது அவங்க ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன டைப்போகிராஃபி, என்ன ஃபாண்ட் சைஸு, என்ன சைஸுக்கு கொடுக்கணும், ஒரு வித்தோட அளவு என்ன, ஒரு கிரிடோட அளவு என்னன்றது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த யூஐ டெவலப்மெண்ட் கிட்டில். அந்த கிட்டில் இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டிசைன்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு புது யூஐயை டெவலப் பண்ணுவாங்க. அது வந்து கன்சிஸ்டன்சி மிஸ்ஸாக இருக்கும். கன்சிஸ்டன்சினா ஒரு ஆப்பில் த்ரூ அவுட் ஏவிலிருந்து இசட் வரையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருக்கணும். ஓகேங்களா, பட்டன்ஸ்லேருந்து நெகட்டிவ் சைனு, நெகட்டிவ்னா சப்போஸ் ஒரு கேன்சல் பட்டன் வருதுன்னா அது எப்படி இருக்கணும், சக்ஸஸ் பட்டன் வந்து அது எப்படி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து மவுஸில் ஓவர் பண்ணும்போது எப்படி வரணும், கிளிக் பண்ணும்போது எப்படி வரணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பிளான் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் யூஐ டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அசட் கிட்டுன்னு சொல்லுவாங்க, யூஐ அசட்னு சொல்லுவாங்க. இந்த அசட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும். அந்த ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் லேஅவுட்டில் உட்காந்து அந்த டே பை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் டே பை ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, இந்த கிட்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த அசட்டை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே யூஐ டிசைனரோட வேலை. வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐகானோகிராஃபி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஐகான் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எங்களோட ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஐக்கான் இருக்கும். மெனுவே பார்த்திங்கன்னா வீடியோ, ஹோமு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு மெனு டைப்ஸ் இருக்கும். அந்த மெனுக்கான ஐக்கான்ஸு, உள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு ஐக்கானு, அந்த மாதிரி நிறையா விதமான ஐக்கான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய அசெட்ஸில் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அதாவது ரெபாசிட்டரியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கனாலும் ஐகானோகிராஃபி க்ரியேஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சிஎஸ்எஸ் கொடுப்பாங்க. சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் பண்ணுற ஃபிக்மாவோ இல்லை நீங்கள் பண்ணுற எக்ஸ்டியோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே சிஎஸ்எஸ் கோடெலாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சிஎஸ்எஸ் கோடு கேட்பாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் கலர் கோடு கேட்பாங்க, எஸ்விஜி ஐகான்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு டிசைனையே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான லேஅவுட்ஸில் கேட்பாங்க, புதுசாக கேட்பாங்க, வேரியண்ட்ஸ் கேட்பாங்க நிறையா, ஓகேங்களா. இது எல்லாமே சேர்ந்தது தான் யூஐ டிசைனிங், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் யூஐ டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் HTML டைப் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடிங்ஸ் நோ, யூ வாண்ட் டு நோ அபவுட் அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகணுன்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்னென்ன பண்ணால் நீங்கள் யூஐ டிசைனராக ஆகலாம் அப்படின்றதையும் நான் அதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு HTML டுட்டோரியல் பார்க்கலாம், CSS டுட்டோரியல் பார்க்கலாம். அண்ட் தென் மொபைல் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. மொபைல் ஆப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா iOS ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. iOS ஸ்டாண்டர்ட் யூசர் இன்ட்ராக்ஷன் டிசைன் ஸ்டைல் கைட், அதை போய் படிக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் ஆண்ட்ராய்டு டிசைன் ஸ்டைல் கைட், ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் ஸ்டைல் கைடை போய் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் வேறு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கூகுளோடைய வெப் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்ட்ராக்ஷன் டிசைன் ஸ்டைல் கைடை போய் பார்க்கலாம். அப்புறம் வேறு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸுக்கு இருக்குது, அடோபுக்கு இருக்குது, ட்விட்டருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் கைட்ஸ் இருக்குது. அந்தந்த ஸ்டைல் கைட்ஸை ஃபாலோ பண்ணி அந்தந்த இன்ட்ராக்ஷன் டிசைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களை எந்த அளவுக்கு உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியுமோ, உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து அந்த UXயில் வந்து ஆழ்படுத்த முடியுமோ நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களால் நல்லா பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நானும் அப்கமிங்கில் நிறைய செஷன்ஸ்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஃபிக்மா அண்ட் XD டிசைன் பண்ணுறது எப்படி, ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பு இந்த மாதிரி ஆப் பற்றின விஷயங்கள், வெப் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இன்றைக்கி யூஐ டிசைனரை பற்றி நல்லா பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் டிசைனராக ஆகணும் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் ஆரோ. தேங்க்யூ.